சென்னை தேனாம்பேட்டையின் மக்கள் நீதி மையத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் கமல்ஹாசன் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். அதனால நீங்க எதுக்கு அத்தனை பேரும் பார்லிமெண்ட்டுக்கு வரணும்? கொஞ்சம் பேர் வந்தா போறோம். யூபியில் இருக்கிறவங்க நாங்க பாத்துக்கிறோம். அங்க 20 பேர் இருக்கோம். 20 இடம் இருக்கு. 20 கோடி பேர் இருக்கோம். அதனால எங்களுக்கு சீட்டு நிறைய இருக்கணும், உங்களுக்கு கம்மி அப்படிங்கிறாங்க. அப்படி அல்ல. இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பது நாம் கொடுக்கும் பணம். என் தம்பியை பட்டி போடு நான் சொல்ல, பகுந்துன்பம் என்று நான் சொல்லுகிறேன். அவனுக்கு அங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அங்க நீங்க கர்ணனாகவும் இங்கே கும்பகர்ணனாகவும் எப்படி இருக்கீங்க? நீங்க இந்த பக்கம் எழுந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணா என்றோ சொன்ன தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று இன்னும் அதுவா வழங்குகிறது. எப்படி அது பண்ணலாம்? ராக்கெட் விட்டாச்சு நம்ம சந்திரனுக்கு. இங்க ஒரு தூது விட முடியலையா நம்மளால? அந்த குரலாகத்தான் நாம் இருக்க வேண்டும். நான் இருப்பேன். நான் கேட்கிறேன், இந்தியாவில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலைமையை நாம் பிரித்து விட்டோம். மொழி வாரியாக சாதி பேசி 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 பிரிச்சுட்டோம். ராஜகோபாலன் அப்படின்னு ஒரு ஆளு, ஆச்சாரியெல்லாம் தூக்கிடலாம் வேணாம். ராஜகோபாலன் ஒரு ஆளு பெங்கால்ல சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு, இங்கேயும் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு. தெலுங்குக்காரர் அவர் இங்க வந்து இருந்திருக்காரு. இது இங்கே பாசிபிள். ஆனால் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும். நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லவில்லை. இதே மேடையில் நான் பேசி 20 வருஷம் ஆயிடுச்சு. தமிழன் ஏன் அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது? வேற யாருக்கோ கோபம் வந்துருச்சு. அதுல அந்த கோபத்துக்கெல்லாம் பார்த்தா உண்மையே பேச முடியாது. இதே மேடை தான், இதே இடம்தான். நான் உங்களுக்கு சொல்வது, இது நம்மளுடைய மீட்டிங். இந்த நான் அரசியலுக்கு வந்த காரணம் இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். இன்னமும் புரியாதவர்கள் இருக்கக்கூடும் என்ற சோகத்தில் சொல்கிறேன். நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல, நமக்காக கூட அல்ல, நாளைக்காக. அது என்னங்க நாளை நமதேன்னு சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு பத்தியே கவலைப்பட்டு இருந்தான்னா விடியாது. நாளையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் இது ஒரு பழத்தோட்டமாக மாறும். நீ வெறும் பழந்தண்ணி விபாலா இருக்கணும் நினைச்சிருந்தேன்னா தோட்டமா பறந்துகிட்டு இருக்கணும். அது படத்துல கூட டைலாக் வச்சிருக்கேன். அதோடைய நீட்சி தான் என்று நான் அரசியலுக்கு வந்தது. விதை நான் போடுவேன், வேற ஒருத்தன் பறிச்சு தின்னுட்டு போவோம். ஆனா விதை நான் போட்டது. அது எனக்கு பிடித்த, நான் மதிக்கும் ஒரு மாபெரும் நடிகரை வைத்து பேச வைத்தேன். வசனம் என்றது அது என் வாழ்முறையும் கூட. நான் அப்படிப்பட்ட நாயகர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக ஆரம்பித்த கட்சி தான் மக்கள் நீதி மையம். நோவாயவான் ஹராரே என்பவர், பேரறிஞர் ஒருவர் சொல்லுகிறார், எப்படி மதம் என்பது பெரிய மாயையோ அதே போல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்பதும் மாயை என்கிறார். ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனம். நம் பெயர் மக்கள் நீதி மையம். அப்ப அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கஷ்டம்தான், மாயை தான்.
ஆனால் அந்த மாயை கலைய வேண்டும். அது எப்படி கொடுக்க முடியும்? நாம் இன்னொருவருக்கு வழங்குவதாக இருக்கக்கூடாது ஜஸ்டிஸ். அது அவர்கள் உரிமையாக இருக்க வேண்டும். ஜஸ்டிஸ்ங்கிறது வழங்குவம் பொருளாக வரும் பட்சத்தில் வேண்டி நிற்க வேண்டி வரும். அப்படி இருந்ததுதான் கோர்ட் எல்லாமே. ஐ பெக் யுவர் கோர்ட், யுவர் ஆனர், யுவர் லார்ட் என்ற வாசகங்கள் இன்னும் மாறிய பாடில்லை. கொடுப்பதற்கு யார்? சட்டம் தெரிந்து விட்டதனால் அவர்கள் சட்டத்தை வழங்கும் நிலையில் இல்லை என்பதுதான் ஒரு வக்கீலின் மகனாக நான் உணர்ந்தது. Justice is something you should deserve. It's your deservance. மனிதனாக பிறந்ததனால் உனக்கு அந்த நீதி வழங்க வேண்டும். இந்த நீதி அமெரிக்காவில் மறுக்கப்பட்ட போது அது தவறு என்று சுட்டிக்காட்ட ஒரு தாடிக்காரர் வந்தார், ஆபிரகாம் லிங்கன்.